ஆண்டவர் நல்லவர். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை துதித்தாங்க. தாவீது பாருங்க, துதிக்கிறதுக்கிட்ட ஒரு பெரிய கொயர் டீம் உருவாக்கி இருந்தார். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த கொயர்ல நின்று பாட்டு பாடுறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, இசைக்கருவிகளை வாசிக்கிறாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இததான் ஓயாம பாடிட்டே இருக்கிறாங்க. இந்த பாட பாட பாருங்க, துதிக்க துதிக்க வேதம் சொல்லுகிறது, அவங்க கத்தி எடுத்து சண்டை போடலையா, பட்டயத்தை எடுத்து சண்டை போடலையா. இவங்க துதிக்க ஆரம்பிச்சால சத்துருக்கள், எதிரிகள் வெட்டுண்டு மடிந்து போனாங்களாம். அல்லேலூயா. நீயும் நானும் ஆண்டவரை துதிக்கும் போது, என் அன்புக்குரிய பிள்ளைகளை, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி துதிக்கும் போது, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி உயர்த்தும் போது, நமக்கு எதிராய் வருகிற பிரச்சனைகள், நமக்கு எதிராய் வருகிற போராட்டங்கள், நமக்கு எதிராய் வருகிற கஷ்டங்கள் எல்லாம் விட்டுண்டு அழிந்து போவோம். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றியப்பான்னு சொல்லுங்க. கர்த்தரை துதிக்கும் போது நீ நான் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை துதிக்கும் போது கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை நமக்கு கொடுக்கிறார். ஆகினால கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது நம்ம அமைதியா இருக்க வேணாம். பாட்டு ராகம் தெரியுதோ தெரியல, எங்களுக்கெல்லாம் ராகம் தெரிஞ்ச பாடிட்டு இருக்கோம். ஏதோ அருமையான பிள்ளைங்க அழகா வாசிக்கிறாங்க, அவங்க கூட சேர்ந்து அப்படியே அழகா பாடிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். சேர்ந்து பாடுவோம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.